அன்புமணிக்கு என்ன நெருடல்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே சிக்கலில் இருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டியாலா கோர்ட்டில் இருக்கிற வழக்கு. அது இல்லாமல் தமக்கு வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது. பிஜேபியினுடைய அனுசரணை, அவங்களுடைய கனிவான பார்வை இவருக்கு இல்லைன்னா உள்ளே போயிடணும். இப்போ வந்து ஏற்கனவே சிபிஐயில் இருக்குது. அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு பண்ணி விட்டால் போதும், உடனடியாக இடி வந்து கைது பண்ணி அவரை திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் என்னென்னா இவங்க வந்து பேசி 500 கோடி வாங்கிட்டாங்க. யார்கிட்ட? தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கிட்ட. 500 கோடியா? ஆமாம். ஏதாவது அவதூறு வழக்கு போட்டுற போகிறாங்க சார். எல்லா வழக்கும் பார்ப்பேன், நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அன்புமணி பேசி அவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு அவரை கூட்டின்னு போயிட்டார். நைட்டாக கூட்டின்னு போயிட்டு காலையில் அவங்கக்கிட்டையும் பணம் வாங்கிட்டாங்க. பிஜேபி டைமா? இன்னும் பிஜேபி எல்லோரும் காசு கொடுத்து, ராம்தாஸ் மட்டும் உலகத்திலேயே வந்து இவங்கள மாதிரி ஒரு ஆட்களை, கூச்ச நாச்சமற்ற ஆட்களை பார்க்க முடியாது.